ஓம் சாந்தி 20/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அப்போது சதா மகிழ்ச்சியான மலர்ந்த முகத்துடன் இருப்பீர்கள். தந்தையின் உதவி கிடைத்துக்கொண்டே இருக்கும். ஒருபோதும் வாடிப்போக மாட்டீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இந்த காட்லி ஸ்டூடெண்ட் லைஃபை, அதாவது இறை மாணவ வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஆன்மீக போதையில் கழிக்க வேண்டும்? பதில்: நாம் இந்த படிப்பின் மூலம் இளவரசனாக இளவரசியாக ஆகிறோம் என்ற இந்த போதை இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை சிரித்து கொண்டே விளையாடிக் கொண்டே ஞான நடனம் ஆடிக்கொண்டே கழிக்க வேண்டும். சதா வாரிசாகி மலராக ஆகுவதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இளவரசன் இளவரசியாக ஆகுவதற்கான கல்லூரியாகும். இங்கு படிக்கவும் வேண்டும், படிப்பிக்கவும் வேண்டும், பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் ராஜாவாக ஆக முடியும். தந்தை படிப்பிக்கிறார், அவருக்கு படிப்பதற்கான அவசியம் இல்லை. முரளியின் பாடல்: குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்துவிடாதீர்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் குறிப்பாக குழந்தைகளுக்கானதாகும். சினிமா பாடலாக இருந்தாலும் சில பாடல்கள் உங்களுக்காக தான் இருக்கிறது. யார் நல்ல குழந்தைகளோ அவர்கள் இந்த பாடலை கேட்கும் போது அதனுடைய அர்த்தத்தை தன்னுடைய மனதில் கொண்டு வர வேண்டும். என்னுடைய செல்லமான குழந்தைகளே என்று தந்தை புரிய வைக்கிறார். ஏனென்றால் நீங்கள் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். குழந்தைகளாகி இருக்கிறீர்கள் என்றால் தந்தையின் ஆஸ்தியும் நினைவில் இருக்க வேண்டும். இது ராஜயோகம், பிரஜா யோகம் அல்ல. நாம் எதிர்காலத்தில் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகுவோம். நாம் சிவ்பாபாவினுடைய குழந்தைகள். மற்றபடி உற்றார் உறவினர்கள் அனைவரையும் மறக்க வேண்டி இருக்கும். ஒருவரை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. ஷரீரத்தின் நினைவும் வரக்கூடாது. தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். தேக அபிமானம் வருவதினால்தான் அநேக விதமான வேண்டாத எண்ணங்கள் தலைகீழாக விழவைத்து விடுகிறது. நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருந்தால் சதா முகமலர்ச்சியோடு மலர்ந்த மலராக இருப்பீர்கள். நினைவை மறப்பதினால் வாடிய மலராக ஆகிறீர்கள். தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி கிடைக்கும். குழந்தையாகவே ஆகவில்லை என்றால் தந்தை எந்த விஷயத்திற்காக உதவி செய்வார்? நான் இந்த சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். இயற்கையின் ஆதாரத்தை எடுக்காமல் குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி ராஜயோகத்தை கற்றுத் தருவேன்? ஆத்மா சரீரத்தை விட்டுவிட்டால் பிறகு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது. அதாவது பாபா கம்பேர் பண்ணி சொல்றார். இப்போ இந்த உடல்ல ஆத்மா இருக்கு, பேசுது. சப்போஸ் இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியேறிடுச்சு அப்படின்னா அப்போ ஆத்மா பேச முடியாது. அதுபோல சிவபாபாவுக்கு உடலே இல்லை. அவர் சொல்லி கொடுக்கணும்னா இயற்கையினுடைய ஆதாரத்தை எடுத்தால் தானே, இல்லைன்னா எப்படி சொல்லித்தர முடியும் அப்படின்றார். ஷரீரம் இல்லாம ஆத்மா எப்படி பேச முடியாதோ அதே போலதான் எனக்கும். ஆகையால ஷரீரம் எடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்றார். நாம் இந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு இளவரசன் இளவரசியாக ஆகுவோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இதற்கு முன்பும் நாம் ஆகியிருந்தோம், இப்பொழுது மீண்டும் ஆகிறோம். இது போன்ற சிந்தனைகள் மாணவர்களிடம் இருக்கும் தானே. இதுவும் யார் குழந்தைகளாக ஆகி இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் இருக்கும். மேலும் அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாகி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாகி ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்வார்கள்.
இல்லையென்றால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஒருவேளை அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் உள்ளுக்குள் என்னால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியுமா தெரியவில்லையே என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஏன் குழப்பம் வரும் அப்படின்றது அடுத்த லைன்ல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் தந்தையின் மடியில் வந்தீர்களோ அப்பொழுது விகாரங்களின் வியாதியும் மிக வேகமாக வெளிவரும் என்று பாபா புரிய வைக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். இந்த மருந்தை சாப்பிட்டால் வியாதி இன்னும் அதிகமாகும், அதாவது உள்ளே இருப்பதெல்லாம் வெளிவரும், பயப்படாதீர்கள் என்று வைத்தியர்கள் கூட சொல்லுவார்கள். பாபாவும் நீங்கள் குழந்தைகளாக ஆகிறீர்கள் என்றால் தேக அபிமானத்தின், காமத்தின், கோபத்தின் வியாதி அதிகமாகும் என்று கூறுகிறார். ஆகையால என்னால தேவதையாக ஆக முடியுமோ முடியாதோன்ற குழப்பம் வேண்டாம். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருக்குன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா அப்புறம் சரியாயிடும். இன்ஃபேக்ட் வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆயுர்வேதா மருந்து, சித்தா மருந்து கொடுக்குறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மருந்து சாப்பிட்டேன், வியாதி அதிகமாயிடுச்சு, இன்னும் இருமல் அதிகமாயிடுச்சு, இன்னும் வயிற்று வலி அதிகமாயிடுச்சுன்னா நல்ல அறிகுறி, நல்ல சிம்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொடுத்த மருந்து வேலை செய்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், அப்புறம் நீங்க நலமாயிடுவீங்க, குணமாயிடுவீங்க அப்படின்வாங்க. இல்லை என்றால் பரீட்சை எப்படி நடக்கும்? அதாவது மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வரும் தானே, அதில் பாஸ் ஆகி காட்டணும். அதனால இதெல்லாம் ஒரு விதமான பரீட்சை அப்படின்னு நினைக்கணும். ஏதாவது குழப்பம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பலசாலி ஆகும் போது மாயாவும் உங்களை நன்றாக பிழிந்து எடுக்கும். நீங்கள் குத்து சண்டையில் இருக்கிறீர்கள். குழந்தையாகவில்லை என்றால் குத்து சண்டைக்கான விஷயமே இல்லை. இந்த புயல்களில் நாம் நிற்க முடியுமா முடியாதா என்று பயப்படக்கூடாது. இதற்கு பலவீனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தில் சிங்கம் போல் ஆக வேண்டும். இங்கு நாம் முற்றிலும் அர்ப்பணமாகிறோம் என்றால் பாபா 21 பிறவிகளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கிறார். தந்தையை பின்பற்ற வேண்டும், அதாவது பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை தலைகீழான காரியம் செய்தால் தந்தைக்கு அவப்பெயர் ஏற்படும். எனவே படிப்பினை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடையது ஸ்டூடெண்ட் லைஃப். சிரித்து கொண்டே, விளையாடி கொண்டே, ஞானத்தின் நடனம் ஆடிக்கொண்டே நாம் சென்று இளவரசனாக ஆகுவோம். நாம் இளவரசனாக ஆகுவோம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ளும் போது மகிழ்ச்சியும் அதிகமாகும். இதுவோ பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகுவதற்கான காலேஜ் ஆகும். அங்கு இளவரசன் இளவரசிகள் படிப்பதற்கு தனி கல்லூரி இருக்கும். விமானத்தில் ஏறி செல்வார்கள். அங்கு விமானங்கள் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும், ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். ஒருபோதும் கோளாறு ஏற்படாது, எந்த வகையிலும் விபத்து நடக்காது. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். முதலில் தந்தையிடம் முழுமையாக புத்தியின் தொடர்பை வைக்க வேண்டி இருக்கும். அடுத்தது தந்தையிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்ல வேண்டி இருக்கும். அதாவது முள்ளிலிருந்து எவ்வளவு மொட்டுக்களாக ஆகி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டி இருக்கும். தந்தையிடம் முழு கனெக்ஷன் வைத்திருக்க வேண்டும். அப்போது டீச்சர் ரூபத்தில் டைரக்ஷன் கொடுப்பார். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பாபா கிட்ட ஃபுல் கனெக்ஷன் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லணும். அப்போதான் பாபாவும் டைரக்ஷன் கொடுப்பார் அப்படின்றார். எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, நம்ம சொன்னா பாபா என்ன நினைப்பாரோ அப்படின்னு சொல்லாம இருந்தால் அது எப்படி போகும்? ஆகையால இருக்கிற மாதிரி சொல்லுங்க, கனெக்ஷன் சரியாக வைங்க, அது கேட்டார் போல பாபாவும் டைரக்ஷன் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். பாபா எவ்வளவு அன்பாக படிப்பிக்கிறார், எவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மதுபன்லேயும் சரி, ஒவ்வொரு சென்டர்லேயும் சரி, பாபா
எல்லாரும் வந்து நிம்மதியா உட்கார்ந்து முரளி கேட்டு யோகா பண்றதுக்கு, தாரணை செய்றதுக்கு எவ்வளோ வசதிகள் ஏற்படுத்தி குடுத்திருக்கிறார். சேர் என்ன, ஃபேன் என்ன, ஏசி என்ன, பாட்டு என்ன, தேவையானது எல்லாமே இருக்கு. நாம ஒண்ணும் சன்னியாசிகள் போல காட்டுல போய் உட்கார்ந்து கஷ்டப்படல. ஆகையால எல்லா வசதிகள் ஏற்படுத்தி குடுத்திருக்கிறேன். ஆகையால நல்ல முயற்சி செய்யணும் அப்படின்றார். இங்கு ஞானத்தின் போதை இருக்க வேண்டும். தாரணை செய்வதற்காக நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. அதன் மூலம் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். அடுத்தது, பாபாவின் குழந்தைகள் ஆன பிறகு தலைகீழான காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். வீட்டில் கூட குழந்தைகள் அதுபோல் தலைகீழான காரியம் செய்தால், இப்படிப்பட்ட குழந்தை இருப்பதை விட இறந்து விட்டாலே மேல் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த எல்லையற்ற தந்தை கூறுகிறார், குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக ஆகாதீர்கள். விகாரங்களை தானமாக கொடுத்து பிறகு எடுத்துக்கொண்டால் பதவி தாழ்ந்துவிடும். ஆகையால் முயற்சி செய்ய வேண்டும், வெற்றியடைய வேண்டும். மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. தூய்மையாக இருப்பேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு பிறகு விழுந்து விட்டால் அடி பலமாக விழும். தூய்மையின் மூலமாகத்தான் படகு கரை சேர முடியும். தூய்மை இருந்த போது பாரதத்தின் நட்சத்திரம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுதோ காரிருள் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த யுத்த மைதானத்தில் மாயாவை கண்டு பயப்படக்கூடாது. முயற்சி செய்வதற்கு தந்தையிடம் இருந்து நல்ல வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கைக்குரியவராகி கீழ்ப்படிந்தவராகி ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆன்மீக போதையில் இருப்பதற்கு தினமும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும். தினமும் முரளி படிக்க வேண்டும். அதிருஷ்டசாலி ஆகுவதற்கு தந்தை மீது ஒருபோதும் சந்தேகம் வரக்கூடாது. வரதானம். பிரம்மா தந்தைக்கு சமமாக ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். பிரம்மா தந்தை காரியங்கள் செய்து கொண்டே கர்மத்தின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. சம்பந்தத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருந்த போதிலும் சம்பந்தங்களின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை. அவர் பணம் மற்றும் சம்பந்தங்களின் பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருந்தார். பொறுப்புகளை கவனித்துக் கொண்டே ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்தார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். எந்த ஒரு கடந்த கால கணக்கு வழக்கின் பந்தனத்திலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது. அதாவது சம்ஸ்காரம், சுபாவம், பிரபாவம், அழுத்தம் என்ற எந்த ஒரு பந்தனத்திலும் வரக்கூடாது. அப்போதுதான் சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவர் ஜீவன் முக்தர் என்று சொல்ல முடியும். அதாவது சில நேரத்துல ஜீவன் முக்த நிலை, கர்மாதீத நிலை அப்படின்னா யாரால அது அடைய முடியும் அப்படின்னு தோணும். அதுக்கு பிரம்மா தந்தை ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார், உதாரணமாக இருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணா நாம கூட ஆக முடியும் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அவர் எல்லா வேலைகளையும் செய்தார், ஆனா பந்தனத்துல மாட்டவே இல்லை. சம்பந்தங்களுக்கு இடையில இருந்தார். என்னென்ன செய்யணுமோ குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் செய்தார், ஆனா எங்கேயோ மாட்டிக்கொள்ளவே இல்லை. பணம், சாதனங்கள் எதுலையுமே மாட்டிக்கல, விடுபட்டு இருந்தார். ஆனா அதே நேரத்துல பொறுப்புகளை கவனிச்சுட்டே தான் இருந்தார். அந்த பொறுப்புகளை கவனித்து கொண்டே ஜீவன் முக்த நிலையில இருந்தார், விடுபட்டு இருந்தார். ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்தார்.
ஆகையால நீங்களும் பிரம்மா தந்தையை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ ஃபாதர் அப்படின்றார். ஸ்லோகன்: தமோகுண வாயுமண்டலத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை: பிராமண வாழ்க்கையில் எத்தனை பிராமணர்களுக்கு உங்கள் மீது சிநேகம், மதிப்பு, மரியாதை இருக்குமோ, உள்ளத்தின் திருப்தி இருக்குமோ, அந்த அளவிற்கே நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகுவீர்கள். பூஜைக்குரியவர் மீது சிநேகம் மற்றும் மரியாதை இருக்கும். தானும் திருப்தி, மற்றவர்களும் திருப்தி. அத்திருப்தியாக்கக்கூடியவர் உங்களை அத்திருப்தி ஆக்குவதற்கு முயற்சி செய்தாலும் நீங்கள் திருப்தியான தண்ணீர் ஊற்றுங்கள். அவர் தீ மூட்டினாலும் நீங்கள் நீர் ஊற்றுங்கள். அதாவது எதிர்காலத்துல நம்ம எப்படிப்பட்ட பூஜைக்குரிய நிலை அடைவோம் அப்படின்றது இப்பயே தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிராமணர்களுக்கு நம்ம மீது எவ்வளோ சிநேகம், மதிப்பு, மரியாதை இருக்குமோ, எத்தனை பேர் நம்மளால திருப்தியாக இருப்பாங்களோ அந்த அளவிற்கு நம்ம பூஜைக்குரிய நிலை அடைவோம். ஏன்னா பூஜைக்குரிய நிலை அப்படின்னா பக்தர்களை பார்க்குறோம் இல்லையா, அந்த தேவி தேவதைகள் மீது எவ்வளோ சிநேகம் இருக்கும், எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கும். அந்த அளவிற்கு இப்போ சங்கம யுகத்துல பிராமணர்களுக்கு இருக்கணும். தானும் திருப்தி, மற்றவங்களும் திருப்தி. அந்த நிலை இருந்ததுன்னா நம்ம நல்ல பூஜைக்குரிய நிலை அடைவோம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. என்னை மன்னனாக்க வந்தாயே, மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, சிவனுனை உணர்ந்தேனே, சிவனுனை உணர்ந்தேனே.